மற்றும் ஒரு அண்மை செய்தி. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் தங்கும் விடுதியில் மேனேஜர் உதவியாளருக்கு கத்திவெட்டு ஏற்பட்டுள்ளது. இளைஞர்களிடம் வாடகை நாள் முடிந்துவிட்டதாக கூறி அறையை காலி செய்ய சொன்னதால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கந்த பழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்த பழனிவேல், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரிநாடு திருப்பகுதியில் சரஞ்சி ரெசிடென்சி என்ற தனியார் தங்கும் விடுதி உள்ளது. இந்த தங்கும் விடுதியில் மேலாளராக கீழ்வேலூர் அடுத்த தேவூர் பகுதியைச் சேர்ந்த மாதவன் என்பவர் மேலாளராகவும், வேளாங்கண்ணி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் உதவியாளராகவும் வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி இரவு 9 மணிக்கு பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவர் தனது நண்பர்கள் 4 பேருடன் வந்து சரஞ்சி ரெசிடென்சியில் ஒரு நாள் மட்டும் என கூறி விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு 9 மணிக்கு இவர்கள் அறையை காலி செய்ய வேண்டும். ஆனால் 10 மணி ஆகியும் அறையை காலி செய்யாதால் இது குறித்து விடுதி மேலாளர் மாதவன் மனோஜ்குமாரிடம் கேட்டுள்ளார். அப்போது